இப்பொழுது நாம் கணேச முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். முத்திரை வந்து இப்படி பார்த்துங்க. இந்த உங்களுடைய பெருவிரல் இந்த சுண்டு விரலுடைய இந்த கேப்பில் இப்படி இருக்கணும். கை இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். உங்களுடைய இடது கை மேலே வலது கை பிடிச்சி இப்படி இருக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம், இதில் ஒரு 5 நிமிஷம் மாற்றிக்கலாம். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேச முத்திரை என்பது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது. கணேச முத்திரை அப்படின்னா இது வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு முத்திரை அப்படின்றாங்க. ரெண்டாவது, அடுத்ததாக இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதில் ஒரு தீர்வு. இதயத்துக்கு மேலே பெரிகார்டியம்னு ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்கு நேரடியான எனர்ஜியை கொடுக்குது. அப்போ இதயம் நன்றாக இருந்தால் உடலின் பலவாங்களுக்கு ரத்தத்தை அனுப்பும் வேலைகளை சரியான முறையில் செய்யும். அப்போ ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் போயிடுச்சா எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு கணேச முத்திரை என்பது எல்லா விதமான ஆர்கன்ஸ்களுக்கும் தேவையான ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, மன வலிமையை கொடுக்கக்கூடியது. உடலில் சில ஏற்படக்கூடிய வலிகள் இருந்தாலும் அந்த வலிகளையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு முத்திரை, ரொம்ப ஒரு எளிமையான முத்திரை. இப்படித்தான் நம்ம போடுறோம். இல்லை இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் கையை அப்படி மாற்றிக்கலாம். 5 to 5 நிமிஷம், அப்படி 10 to 15 நிமிடங்கள் இருந்தால் போதுமானது. காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை செஞ்சால் போதுமானது. இதயத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் இருவேளை கண்டிப்பாக செய்யலாம், இல்லாட்டி ஒரு வேளை செஞ்சால் போதும். அருமையான முத்திரை. உடலில் உள்ள பலவிதமான கோளாறுகள் போக்கக்கூடியது. பயம் போகும். கண்டிப்பாக வந்து பயத்தை போக்கக்கூடியது. ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு வந்து அதிகமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கணேச முத்திரை நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை போட்டு அனைவரும் பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.